மேற்கொண்டு நாங்க மறுபடியும் ஒரு பெட்டிஷனும் கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். எங்க ஊருக்கு இது வேண்டாம். அஞ்சலி பஞ்சாயத்துக்கு ஒயின் ஷாப்ங்கிறது வேண்டாம். எங்களுக்கு இருக்கு மதுபான கடை வேணும்னு போராடுறோம். இப்போ கடை ரொம்ப தூரத்துல இருக்குது. சாப்பிடுறவங்க வெளியில போயிட்டா வர்றதில்ல வீட்டுக்கு. எங்களுக்கு தேடி அவங்களுக்கு சிரமமா இருக்கு. 15 கிலோமீட்டர் பொய்யான தகவலை சொல்லி அந்த அம்மா வயசானவங்களுக்கு என்னன்னு தெரியாம 15 கிலோமீட்டர் சொல்லி பொய்யான தகவல். இங்க இருந்து பாத்தீங்கன்னா தின்னூர் 4 கிலோமீட்டர், ஜக்கம்பட்டி 7 கிலோமீட்டர் தான் இருக்குது. பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. ஆனா இந்த சந்துக்கடையை உழைச்சாவே போதும். அதுதான். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நேற்று ரொம்ப பரபரப்பா தருமபுரியில பேசும் பொருளா மாறி இருக்கிற ஒரு விஷயம். பெண்களே டாஸ்மாக் கடை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டரேட்ல போயிட்டு மனு கொடுத்தாங்க இல்லையா, அந்த விஷயம் ரொம்ப பரபரப்பா இன்னைக்கு எல்லா மீடியாவிலையும் ரொம்ப பூதாகரமா பேசும் பொருளா மாறி இருக்குது. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இதுல ஒரு முக்கியமான விஷயம் நீங்க கவனிக்கணும். ஒரு வருடமா டாஸ்மாக் கடையை திறக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சுட்டு வந்த திமுக அதுக்கான வீடியோ ஆதாரத்துல இருந்து போட்டோல இருந்து எல்லாமே உங்களுக்கு நான் இப்ப காட்ட இருக்கிறேன். அது குறித்து தான் இன்னைக்கு இந்த வீடியோ பேச போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வருடத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பெண்ணாகரம் தொகுதியில, தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தொகுதி அஞ்சலி பஞ்சாயத்து, நல்லாம்பட்டி, ஆதனூர், குறிப்பிட்ட அந்த பஞ்சாயத்துல, அஞ்சலி பஞ்சாயத்துல ஆதனூர்ல டாஸ்மாக் கடை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் முயற்சி செஞ்சுட்டு வந்தாங்க. ஒரு வருடமா கிட்டத்தட்ட போன 2023 நவம்பர் மாசத்துல ஒரு போராட்டத்தையே செஞ்சிருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினர். அதாவது டாஸ்மாக் கடை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு புரியும். ஸ்கூல் பிள்ளைங்க போக வர ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த டாஸ்மாக்ல ரொம்ப குடிச்சிட்டு ரோட்ல விழுந்துருக்காங்க, அடிபடுது, வீட்டுல சரியான பிரச்சனை, அப்புறம் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் வருது. இங்க ஸ்கூல் பிள்ளைங்க நிம்மதியே போக முடியல. ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சு நைட்டு 7 மணி ஆகுது அவங்க வர. இப்ப இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, எங்க பகுதியில டாஸ்மாக் வேணாம், எங்க பகுதியில நிறைய பேர் குடிச்சிட்டு அழியறாங்க அப்படின்ற மாதிரியான பெண்களோட அந்த ஆதங்க பேச்சை நீங்க பார்த்திருப்பீங்க. சரி, இதுல இருந்து என்னடா இப்ப இன்னைக்கு என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண்களை அதாவது இவங்க தொடர்ச்சியா அந்த டாஸ்மாக் கடையை அங்க கொண்டு வரணும்னு முயற்சி செய்யறாங்க. அந்த பகுதியில இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் முருகன் அவரும் மற்றும் சமூக நீதி பேரவையில தருமபுரி மாவட்டத்துல முக்கிய பொறுப்பு வகிக்கும் மகாலிங்கம் அவர்களும் இவங்க அதாவது குறிப்பிட்ட பொறுப்பாளர்கள் அந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பகுதியில தான் இருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி குறிப்பா அந்த பகுதியில ரொம்ப வலிமையா இருக்கிற பகுதி. இந்த பகுதியில டாஸ்மாக்கு எதிராக நிக்கிற இந்த கட்சி வலிமையா இருக்கிற பகுதியில ஒரு டாஸ்மாக் அங்க கொண்டு வரணும்னா அது சாத்தியமா? சாத்தியம் இல்லாத ஒரு செய்திதான் அது. அதாவது நிச்சயமா அது வர விட மாட்டாங்க. வந்தாலும் அது உடைச்சி சுக்குநூறு ஆக்கிடுவாங்க. அதுதான் உண்மை. அப்படி இருக்கும் பட்சத்துல திமுகவினர் பாத்தீங்கன்னா அந்த பகுதியில டாஸ்மாகை கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்ற முயற்சியில தொடர்ச்சியா இந்த ஒரு வருட காலமா செஞ்சுட்டு வந்தாங்க. அதுல எல்லா முயற்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் முறியடிச்சுட்டே வரும்போது அவங்க ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்கன்னா, யோசிக்கிறாங்க, சரி நம்ம எப்படியாவது இந்த டாஸ்மாக் கடையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த பக்கம் ரங்காபுரம், ஒரு குறிப்பிட்ட ரங்காபுரம் காலனி பகுதி மக்கள் உட்பட நிறைய மக்களுங்க அந்த பகுதியில இருந்து திமுகவின முக்கியமான அந்த கட்சியில பெண்களை என்ன பண்றாங்கன்னா, 300 ரூபாய் கொடுக்குறோம் வாங்க. அதாவது இந்த சந்து கடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த திருட்டுத்தனமா விற்குவாங்கல்ல, டாஸ்மாக் கடையில இருந்து பாட்டில வாங்கிட்டு திருட்டுத்தனமா வச்சுட்டு விற்குவாங்க. அந்த மாதிரியான கடைகளை நாம அதை ஒழிக்கலாம், அதை ஒழிக்கிறதுக்கு கலெக்டர்ல போயிட்டு மனு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பெண்கள் கிட்ட பணமும் கொடுக்குறாங்க. பிளஸ் நமக்கு இந்த மாதிரி போராட்டம் நம்ம ஏதோ ஒரு கேள்வியா வைக்கிற மாதிரியும் இருக்கும், நல்லதானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களும் என்ன பண்றாங்கன்னா அந்த ஆசை வார்த்தையை கேட்டுட்டு போறாங்க. அங்க போயிட்டு போன உடனே என்ன பண்றாங்க, ஏமா இந்த மாதிரிதாம்மா, இந்த மாதிரி அதாவது டாஸ்மாக் கடை அந்த சந்து கடையெல்லாம் ஒழிக்கணும்னா நமக்கு டாஸ்மாக் இங்க வரணும் அப்படின்னு நீங்க பேசுங்க. கிட்டத்தட்ட நமக்கு இங்க இருந்து 20 கிலோமீட்டர் அப்பால இருக்குது டாஸ்மாக் கடை அப்படின்னு பொய்யான தகவலை அங்க கொடுக்குறாங்க. பக்கத்துல தின்னூர்ன்ற பகுதியில சுமார் 5 கிலோமீட்டர் தான் இருக்கு.
அதுக்கப்புறம் அந்த பக்கம் பெண்ணாகர பகுதியில ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவுல தான் டாஸ்மாக் இருக்கு. 2 டாஸ்மாக் அருகிலே இருக்கு. ஆனா இவங்க என்ன பொய்யான தகவல் சொல்றாங்க பாத்தீங்கன்னா 20 கிலோமீட்டருக்கும் தொலைவுல இருக்குது அதனால அப்படின்ற மாதிரி அந்த அம்மா அப்பா தெரியாம விவரம் தெரியாம பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ஏமா இப்படி எல்லாம் போயிட்டு பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்கள் எல்லாம் கேக்குறாங்க. கேட்கும் போது அந்த அம்மா சொல்ற வீடியோ பாருங்க. மனு கொடுக்கலான்னு மீட்டிங்னு சொல்லி போனோங்க. போனா அங்க மாற்றி இப்படி பேசிடுச்சு, எங்களுக்கு கடை வேணாம். என்ன சொல்ல சொன்னாங்க அங்க? நான் சொன்னது சார் இல்ல, அங்க என்ன சொல்ல சொன்னாங்க உங்களை? இந்த மாதிரி கடை வேணும் ஒரு பேரு சொல்லுன்னு சொன்னாங்க. அது வந்து அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி நீங்க சொல்லி கொடுத்தீங்க. எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. நாங்க மீட்டிங் போனதெல்லாம் வந்ததெல்லாம் இன்னைக்குதான் இது பார்த்து எல்லாம் வந்து திட்டுறாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு எங்களுக்கு கடை வேணாம் சார். நாங்க காசு எவ்வளவு தந்தாங்க? காசு எவ்வளவு தந்தாங்க? 300 ரூபாய் கொடுத்தாங்க. பாத்திருப்பீங்க அந்த அம்மா என்ன சொல்றாங்க. அதாவது இந்த வீடியோ எங்களுக்கு இந்த விஷயமே தெரியாது, நாங்க வந்து எங்களை வந்து இந்த மாதிரியான 300 ரூபாய் கொடுத்து பணத்தை கொடுத்து கூட்டு போனாங்க. நான் உங்களுக்கு நீங்க வாங்க இந்த மாதிரி சந்து கடையை மூடணும் அதுக்கு தான் வாங்க போராடலாம் போயிட்டுன்னு சொல்லி யாரு திமுக காரங்க திமுக அரசு நடத்துற அந்த ஒயின் ஷாப் டாஸ்மாக் கடையை மூடுறதுக்காக, சரி டாஸ்மாக் இல்ல அந்த பகுதியில் இருக்கிற சந்து கடையை மூடுறதுக்கு திமுக அரசை எதிர்த்து போராட்டம் பண்ண இவங்க மனு கொடுக்க போறாங்க கலெக்டருக்கு. இது எவ்வளவு பெரிய மோசடி பாருங்க. இதெல்லாம் கேட்கவே உண்மையிலேயே ரொம்ப மிகப்பெரிய மோசடி. பெண்களே அதாவது அந்த தாய்மார்களை வந்து ஏமாத்தி 300 ரூபாய் கொடுத்து அவங்களுக்கு எதிராகவே பேச வச்சிருக்காங்க பத்தியா. அது அடுத்த நாள் வந்து அந்த அம்மா எப்படி பேசுறாங்க பாருங்க, எங்களுக்கு 300 ரூபாய் கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்க. இதெல்லாம் வந்து மிக மிக மோசமான ஒரு செயல் தான் நான் பாக்குறேன். அடுத்து பாத்தீங்கன்னா டாஸ்மாக் கடை வேணான்னு சொல்லி பேசினாங்க இல்லையா, அந்த வீடியோவும் பாருங்க. மாவட்ட ஆட்சியருக்கு வணக்கம் மேடம். அதாவது பாத்தீங்கன்னா நேற்றுக்கு மண்டே பெட்டிஷன் 12/8/2024 நேற்று வந்து மண்டே பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க. ஆதனூரை சேர்ந்தவங்க வந்து ஒருத்தர் வந்து அஞ்சேலி பஞ்சாயத்துல இருந்து அரங்காபுரம்ன்ற ஒரு வில்லேஜ்ல இருந்து ஆள் கூட்டிட்டு போயிருக்காங்க. அஞ்சேலி பஞ்சாயத்துல இருந்து நிறைய லேடிஸ வந்து 300 ரூபாய் கூலி வீதம் கொடுக்கறதா சொல்லி கூட்டிட்டு வந்து பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒயின் ஷாப் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. சோ எங்களுக்கு இதுல யாருக்குமே ஈடுபாடு இல்லை, எங்களுக்கு இதெல்லாம் தெரியல. எங்களுக்கு இன்னைக்கு காலையில தான் தெரிய வந்தது. அதுக்காக உங்களுக்கு வந்து நான் இதை ஒரு வீடியோ மூலியமா உங்களுக்கு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு நாங்க இது பண்றோம். மேற்கொண்டு நாங்க வந்து மறுபடியும் ஒரு பெட்டிஷனும் கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். எங்க ஊருக்கு இது வேண்டாம், அஞ்சேலி பஞ்சாயத்துக்கு ஒயின் ஷாப்ங்கிறது வேண்டாம். எங்களுக்கு 15 கிலோமீட்டர் பொய்யான தகவலை சொல்லி அந்த அம்மா வயசானவங்களுக்கு என்ன தெரியாம 15 கிலோமீட்டர் சொல்லி பொய்யான தகவல். இங்க இருந்து பாத்தீங்கன்னா தின்னூர் 4 கிலோமீட்டர், ஜக்கம்பட்டி 7 கிலோமீட்டர் தான் இருக்குது. பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. ஆனா இந்த சந்து கடையை உழைச்சாவே போதும், அதுதான் மெயினை தவிர அஞ்சேலி பஞ்சாயத்துல சாராய கடை வேண்டாம். இந்த வீடியோ பாத்தீங்களா, அதாவது என்ன சொல்றாங்கன்னா குடிச்சிடுறாங்க பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேதனையோட பதிவு பண்றாங்க. ஆனா இந்த மக்களே இந்த அதாவது திமுக அரசு வந்து என்ன பண்றாங்க பாருங்க, திமுக காரங்க என்ன பண்றாங்க பாருங்க. தருமபுரியில அந்த குறிப்பிட்ட கிராம பகுதியில டாஸ்மாக் கொண்டு வரணும், இங்க கொண்டு வந்தா நல்ல ஒரு வியாபாரம் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக அந்த மக்களோட பிரச்சனைகள் அவங்க படுற அவலங்களை வந்து இவங்க அதை பொருட்படுத்தவே இல்லை. அந்த பகுதியில டாஸ்மாக் வரணும் அவ்வளவுதான் அவங்களோட வேலை. அது வந்ததுன்னா நல்ல ஒரு குறிப்பிட்ட கமிஷன் நல்லா சம்பாதிக்கலான்ற ஒரு எண்ணம் தான், அவ்வளவுதான். ஆனா அந்த மக்களோட பிரச்சனை ரொம்ப வேதனையா இருக்கு. கண்டிப்பா அடுத்தடுத்த காணொலியில மிக மிக உங்களுக்கு ஒரு அதிகப்படியான ஒரு தகவலோட வந்து சந்திக்கிறோம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.